equal sums of money were lent at simple interest at 11% per annum for 3.5 years and 4.5 years respectively. If the difference in interest for two period was rupees 412 rupees 50 paise, then each sum is. இப்போ நம்மக்கிட்ட கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு ஈக்குவல் சம்ஸ் இருக்குது, ரெண்டு ஈக்குவல் பிரின்சிபல் இருக்குது. அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து கடன் கொடுக்குறாரு. 11% per annum சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து அவர் வந்து கடன் கொடுக்குறாரு. இப்போ ஃபர்ஸ்ட்டு சம்முக்கு அவர் எவ்வளோ நாள் வந்து இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணுறாருன்னா 3.5 இயர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் அவருக்கு கிடைக்கிது. ரெண்டாவது சம்முக்கு பார்த்தோம் அப்படின்னா 4.5 இயர்ஸ்க்கு அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிது. இப்போ இந்த ரெண்டு சம்முக்குமே கிடைக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா ருபீஸ் 412 rupees 50 paise அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இப்போ நம்மக்கிட்ட என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா அந்த சம் எவ்வளோ அப்படிங்கிறது வந்து நம்மக்கிட்ட கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ அந்த சம் எவ்வளோ அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு சம்முக்கும் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வந்து தனித்தனியாக எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு 2 ஈக்குவல் சம்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா, ஃபர்ஸ்ட்டு சம்முக்கு வந்து நம்ம பிரின்சிபல் கண்டுபிடிக்கணுமா, அது நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியாது. அப்போ அதை நம்ம வந்து எழுதிப்போம். அடுத்து அவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருக்காங்க, 11% இன்ட்ரெஸ்ட் per annumனு சொல்லியிருக்காங்க. அடுத்து எவ்வளோ இயர்ஸ் சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் இதுக்கு எவ்வளோ இயர்ஸ் சொல்லியிருக்காங்கன்னா 3.5 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி 3 1/2ன்னு போட்டிருந்தாங்கன்னா 3.5 இயர்ஸ். அடுத்து ரெண்டாவது சம்முக்கான இன்ஃபர்மேஷன் எழுதிக்கலாம். அது எவ்வளோ சொல்லியிருக்காங்க, அதுவும் அதே அந்த பிரின்சிபலையும் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 11% per annum தான். எவ்வளோ இயர்ஸ் அப்படின்னா அது வந்து 4.5 இயர்ஸ்க்கு அவர் வந்து இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணியிருக்காரு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பிரின்சிபலுக்கும் அவருக்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட்டோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோனா 412 rupees 50 paise அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இது வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு கிடைச்ச டிஃப்ரென்ஸ் தானே, அதனால் ஃபர்ஸ்ட்டு பிரின்சிபலை வந்து நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1ன்னு எடுத்துக்கலாம், ரெண்டாவதை வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டுத்துக்கும் கிடைச்ச டிஃப்ரென்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க 412 rupees 50 paise. எதுக்காக இங்கே மைனஸ் சிம்பிள் போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த இது வந்து டிஃப்ரென்ஸ். அப்போது ஃபர்ஸ்ட்டு சம்மிலேருந்து நம்ம அந்த ரெண்டாவது இதை கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து 412 rupees 50 paiseவாக தான் இருக்கும். இப்படி இல்லை அப்படின்னா ரெண்டாவது சம்முக்கு கிடைக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட்டை விட அதிகமாக இருந்திருக்கும். அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு 412 rupeesஆக இருந்திருக்கும். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு என்ன ஃபார்முலா, PNR/100 இதில் வந்து P எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியாது, அதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். N வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கு எவ்வளோன்னு தெரியும் 3.5 years, R வந்து 11% தான். செகண்ட் சம்க்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க, அதுக்கும் நம்மளுக்கு வந்து P எவ்வளோன்னு தெரியாது. N வந்து 4.5 yearsன்னு சொல்லியிருக்காங்க, R வந்து 11%. இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த 3.5ஐயும் இந்த 11ஐயும் நம்ம பெருக்கி இங்கே எழுதிட்டோம். அடுத்து 4.5 11ஐயும் பெருக்கி நம்ம இங்கே எழுதிட்டோம். இப்போ வந்து இதை வந்து நம்ம லெஸ் பண்ணும்போது இது தானே பெரிய நம்பர், அப்போ பெரிய நம்பரோட குறி தான் போடணும்னு சொல்லிட்டு மைனஸ் வந்து போடக்கூடாது. ஏன் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டாவது பிரின்சிபலுக்கு கிடைச்ச அமௌண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் தான் வந்து அதிகமாக இருக்க மாதிரி வந்திருக்கு. எப்போவுமே நம்ம அதிகமாக இருக்கிறதுலேருந்து தான் கம்மியாக இருக்கிறத லெஸ் பண்ணுவோம் இல்லையா. அப்போ இந்த 412 rupees 50 paise வந்து எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரெண்டாவது சம்லேருந்து தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதனால் இங்கே வந்து நம்ம மைனஸ் போடக்கூடாது, அதுக்கு பதிலாக ப்ளஸ்லேயே தான் வச்சுக்கணும். இப்போது 49.5லேருந்து நம்ம 38.5 லெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 11 கிடைக்கிது. இப்போ 11p/100 இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். நம்மளுக்கு P தான் வேணும். அப்போது இந்த ரெண்டுத்தையும் இந்த சைடு கொண்டு வந்துடலாம். ஆன்சர் வந்து எவ்வளோன்னு பார்த்தோன்னா 3750. பிரின்சிபல் வந்து 3750.